கர்த்தரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உலக மகளிர் தின நாள். எனவே இந்த நாளிலே நாம் மகளிர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 30 வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண் புகழப்படுவாள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The woman who fears the Lord, she shall be praised. எந்த பெண் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே புகழப்படுவார்கள், தன்னுடைய குடும்பத்திலே புகழப்படுவார்கள், தன்னுடைய சமுதாயத்திலே அவர்கள் புகழப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன என்பதை குறித்து பார்க்கும்போது, முதலாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரம் 13 வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று. எனவே தீமையை நாம் வெறுத்து இருக்க வேண்டும். நம்முடைய தீமையை வெறுத்து இருப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் இருக்கிறது. அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வரக்கூடிய நன்மை என்ன என்பதை குறித்து பார்க்கும்போது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 14 அதிகாரம் 1 வாக்கியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எனவே எவரி விஷ் உமன் builded her house. எந்த புத்தியுள்ள ஸ்திரீ, காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு குடும்பத்திலே பெண் இல்லாமல் ஒரு ஆண் மட்டும் அந்த குடும்பத்தை ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பொறுமை இருக்காது, எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்காது. ஆனா பெண்களுக்கு அது விசேஷமாய் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி குடும்பத்தை டெவலப் பண்ணணும், எப்படி குடும்பத்தோடு கூட அந்த குடும்ப தேவைகளை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் மிகவும் ஒரு ஞானத்தோடு அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். அதனால தான் சொல்றாங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்ன்றது மட்டும் சொல்லல, அதுக்கு அடுத்ததான் ஒரு காரியத்தை சொல்றாரு, புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை இடித்து போடுகிறார். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா பெண்களுடைய நடைமுறைகள், அந்த செயல்பாடுகள், அந்த எல்லா காரியத்திலும் அவங்க ரொம்ப கரெக்டா சிக்கனமா இருந்து தன்னுடைய குடும்பத்தை டெவலப் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. எனவே அப்படிப்பட்ட ஞானம் உள்ள ஸ்திரியா இருக்க வேண்டும். அது எப்படி வரும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் தான் வரும். அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 9 அதிகாரம் 10 வாக்கியத்தில், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எதெல்லாம் தீமையோ அதெல்லாம் விட்டு விலக வேண்டும். அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஞானத்தின் ஆரம்பத்தோடு நாம் இருக்கும்போது தான் நம் வீட்டை கட்ட முடியும். எனவே பெண்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காரியம் கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு காரியம், வேதத்திலே குறிப்பிட்ட ஒரு காரியம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய குடும்பத்தை நல்ல முறையிலே நடத்தி அவர்கள் ஒரு தேவ பக்தியோடு இருந்து தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், தன் பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அரவணைத்து அவர்களுக்கு அன்பு செலுத்தி இந்த நாளிலே அவர்கள் புகழப்படுவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தின் பிரகாரம் நம் ஒவ்வொரு பெண்களும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் போது அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு நன்மையாய் தந்து நம்மளை வழி நடத்துவாராக. நம்முடைய தமிழ் கவிதையிலே கவியரசு தேசிய விநாயகம் பிள்ளை என்பவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்ய வேண்டுமா. ஒரு பெண்ணா பிறப்பதற்கு நம்முடைய பெற்றோர்கள், ஒரு பெண் நம்ம வீட்டில் பிறக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய தவமே செய்யணுமா. நீங்க எல்லாம் இந்த காலத்துல நீங்க அநேக காரியங்களை நம்ம பார்த்து இருக்கலாம். ஒரு மகள் எப்படி நம் குடும்பத்தை, பெற்றோர்களை எப்படி ஆதரிக்கிறார், எப்படி அவர்கள் பணி செய்கிறார்கள், அந்த பெற்றோர்கள் மேல் எவ்வளவு அன்பு செலுத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது நம்ம சில நேரத்தில் நம்மளே பேசுவோம், பையனா பிறக்காம நம்மளுக்கு பெண்ணா பிறந்தது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று நம்ம சொல்லக்கூடிய காரியத்தை அநேகம் தருணம் காதலிலே கேட்டப்பட்டிருக்கும். எனவே இந்த நாளிலும் கர்த்தர் பெண்களுக்காக, பெண்களை ஆசீர்வதித்து அவளுக்காக இந்த உலக மகளிர் தினத்தை கொண்டாட நம் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு பெண்களையும் மகளாகவும் தாயாகவும்
மனைவியாகவும் குடும்பத்தாரோடு கூட ஐக்கியமாய் இருந்து அவள் குடும்பத்தை நடத்த நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற, எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற, எங்கள் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும், ஒவ்வொரு தாய்மார்களையும், ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்து அவளுக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தாவை அன்பையும் தந்து வழிநடத்துமா செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவையான எல்லா காரியங்களையும் அவர்கள் நேர்த்தியாய் நடத்த அவளுக்கு ஞானத்தை தந்து வழிநடத்தும். உமக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் தகப்பனே. நீரே பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் மூலமாக ஒரு குடும்பம் முன்னேற கர்த்தர் நீர் உதவி செய்யுமா செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.